வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நீண்ட நாளைக்கு பிறகு சந்திக்கிறோம். 2 வருஷத்துக்கு பிறகா? இலங்கையில் சந்திச்சோம், இப்போ சீனாவில் சந்திக்கிறோம். பார்த்தது 2 வருஷம் ஆகிது. வணக்கம், நல்லா இருக்கீங்களா? காலை வணக்கம். காலை வணக்கம். நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? கலைமகள் மலர்விழி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? தமிழ் கற்றுக்கொண்டீங்க? பெய்ஜிங்கில் தமிழ் மொழியே படித்தேன். 4 வருஷமா தமிழ் படிக்கிறீங்களா? ஆனால் நல்லா கதைக்கிறீங்க. ஆனால் நான் இலங்கை மற்றும் இந்தியாவுக்கு போகவில்லை. இலங்கை இந்தியா போகல, போகாமலே இங்க இருந்து தமிழ் படிச்சிருக்கீங்க. பெரிய கொடும். ரொம்ப பிடிக்கும். 3 பேரும் ஒரே வகையான ஆடை அணிஞ்சிருக்கீங்க. எங்க வாங்கினீங்க? பாகிஸ்தான்ல வாங்கினீங்களா? ஓ, அழகா இருக்கு, அருமையா இருக்கு. வணக்கம் 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 வணக்கம். சீனா வந்த மாதிரியே இல்லை, ஏன்னா தமிழ்ல எல்லாருக்கும் தெரிகிறபடியா. வணக்கம், இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சீனாவுடைய வடமேல் பகுதி இது. இந்த பகுதி வந்து கசகஸ்தான் நாட்டினுடைய எல்லை பகுதின்னு சொல்லுவாங்க. ஹாய் வணக்கம். ஹாய் வணக்கம் நண்பர்களே. நல்லா இருக்கீங்களா? நல்லாவே இருக்கேன். தேன்மொழி. ஆமா, கொழும்புல சந்திச்சோம். ஆமா, 2 வருஷத்துக்கு முதல்ல. ஆமா, உங்க வீட்டுல உங்களை பார்த்து 6 வருஷம் இல்ல, 2 வருடம். ஓகே, பயணம் ஆரம்பம். ஓகே, நாம இப்போ புறப்பாடு தயார். ஓகே, ஆரம்ப நிகழ்வுக்கு போறோம். ஓகே, இந்த நிகழ்வோட நோக்கம் என்ன? இந்த நிகழ்வு என்ன? இது சிஞ்சாங்கின் அழகான காட்சியை பார்க்க நாங்க இங்க வந்தோம். சிஞ்சாங்களுடைய அழகான காட்சிகளையும் கலை கலாச்சாரங்களையும் பார்க்க போறோம். ஆமா. ஓகே, போறதுக்கு இடையில என்ன சாப்பாடு இருக்கு, சாப்பிடக்கூடிய மாதிரி இருந்தா சாப்பிட்டே போயிடலாம். வாங்க பாப்போம் என்னென்ன சாப்பாடு முதல்ல இருக்குண்டு. பரவாயில்ல, இங்கிலீஷில் எழுதியிருக்காங்க. ஓகே, என்னன்றே தெரியல. எல்லாத்தையும் சுருட்டி பரட்டி போட்டு வச்சுருக்காங்க. ஏன் முட்டைக்கு இன்னும் போட்டு வச்சுருக்காங்கப்பா? என்ன போடுவாங்களோ தெரியல. இப்போ கொதிச்சுட்டே இருக்கு. என்ன உருளைக்கிழங்கு கறிமா இருக்கு. காய்கறியை வச்சு வச்சுருக்காங்க. இது என்னது? டொட்டோ. மில்க் டீயை வந்து சுப் குடிக்கிற கப்பில் குடிக்கிற முதல் தடவை தான் அது. என்ன போதுன்னு எனக்கு என்ன தெரியல. சீனி போடலாம், நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் உப்பு போட்டிருக்காங்க போல இருக்கு டீக்கு. டீக்கு உப்பு இல்லாமல் போட்டு சாப்பிடுவாங்க. உருளைக்கிழங்கு. நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு தமிழ் தெரியும்? கொஞ்சம் தெரியும். என்ன பேர் உங்களோட? பேர் மலர்விழி. ஓகே மலர்விழி, நீங்கள் சாப்பிடுங்க, பிறகு பேசுவோம். எல்லாரும் சைனா மொழி தான் பேசுகிறாங்க. வணக்கம். தமிழ் தெரியுமா உங்களுக்கு? ஓ, ராஜஸ்தான். ஓகே, இந்தியாவிலேருந்து வந்திருக்காங்க. வழமையாக நாங்கள் சீனாவுடைய நகரங்கள், அந்த பரபரப்பான விஷயங்களை பார்க்குறதுலேருந்து இந்த பயணம் வந்து நிறைய வித்தியாசமாக இருக்குது. இந்த மாதிரியான பச்சை பசைல் என்ற இடங்கள், மக்கள் நடமாட்டம் குறைந்த இடங்கள், மக்களுடைய இங்கே இருக்கிற கிராமத்து வாழ்க்கையினுடைய முறை, இங்கே இருக்கிற தயாரிப்புகள், அவங்களுடைய பாரம்பரியங்கள், இங்கே இருக்கிற மக்களுடைய உணவுகள், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை தான் இதில் பார்க்க போகிறோம். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? காலை வணக்கம். காலை வணக்கம். நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? கலைமகள். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். சீனா வந்த மாதிரியே இல்லை, ஏன்னா தமிழ்ல எல்லாருக்கும் தெரிகிறபடியா. நாங்கள் இப்போது சிஞ்சாங்கின் சாப்புட்டா மாவட்டத்தில் இருக்கோம். சிங்சாங்கினுடைய சாப்புட்டா அழைக்கப்படும் இடம் இருக்கும் இப்போ. ஓகே ஓகே. அப்புறம் சாப்புட்டார் சீபோ இனத்தவரின் வசிக்கும் இடம் தான். சீபோ இனத்தின் இந்த மொழி, சீபோ இன மொழியின் அர்த்தம் இந்த சாப்புட்டார் என்பதற்கு இது பெரிய தானிய கிழங்கு என்ற அர்த்தம் தான். ஓ, தானிய கிழங்கு. நீங்க பக்கத்துல பார்க்கிற இந்த வயல் நிறங்கள், இது உள்ளூர் தனிச்சிறப்பு ஆகும். ஓ, இங்கே வயல் விதைப்பாங்க. ஆமா, இங்கே வேளாண்
美，你还把它加进去的。ஓகே ஓகே, அதனால அந்த அதுக்கு ஏற்ற மாதிரி ஊருக்கும் பேர் வச்சிருக்காங்க. இது வந்து சீனாவுடைய பாரம்பரியமான அந்த அலங்காரங்கள். இதெல்லாம் நிறைய இடங்கள்ல அதை பார்ப்போம் நாம. சீன நகரங்கள் அதிகமாக இருக்கும். இப்போ நாங்கள் மலேசியா போனான்னு, சிங்கப்பூர் போனான்னு, சைனா நகரம் அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி ஒரு வீதியில் வச்சுருப்பாங்க, கட்டாயம் வச்சுருப்பாங்க. நிறைய கைவினை பொருட்கள். ஆமாம், எல்லாமே கையால் செஞ்ச பொருட்கள். ஓ, இதில் இது என்னென்ன அர்த்தங்கள் இதுக்கு எல்லாமே? இது குதிரை, இவங்க சீனாவின் குதிரை ஆண்டாகும். ஓ, இங்க குதிரை வடிவம். ஏன் குதிரை வடிவம் அதிகமாக பயன்படுத்துவாங்க சீனால? இது குதிரை, இது ரொம்ப நிறைய ஒரு ஆற்றலுக்காக. ஓ, அது ஒரு மிக முக்கியமான விஷயம். அதிகமாக முன்னேறக்கூடியதும் ஆற்றல் மிக்கதும் அப்படின்றதுக்காக எல்லாமே ஒரு அர்த்தத்தோடு இருக்கும். நம்ம தேடி பார்க்கும்போது சின்ன சின்ன குட்டி குட்டியான விஷயங்களாக இருந்தாலும் தேடி பார்க்கும்போது நிறைய அர்த்தங்கள் இருக்கும்.各位来宾，大家上午好！欢迎大家来到福特新疆全球网红共创传播活动开幕式的现场。新疆很有意义。我们今天所在的茶不茶的县，只是我们新疆的1%。热烈祝贺此刻新疆全球网红共创传播活动正式启动！இதில் மேலே கண்ணாடி இருக்குதா, மேலே ஏறி பார்க்க போகிறோம் வாங்க. கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, ஆனாலும் ஓகே தான். கீழே பார்க்காம நடந்தவன்னு சொன்னால் பிரச்சனை. நல்லா குழுன்னு காற்று வருது. என்னதான் வெயிலாக இருந்தாலும் நல்லா குழுன்னு காற்று வருது. இந்த பக்கம் பாருங்கள் வயல்வெளி எப்படி இருக்குண்டு. பக்கம் முழுவதும் கண்ணாடி, பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்குது. பரவாயில்ல, ஒருத்தர் அங்கே போய் வந்திருக்காரு. சீனா எவ்வளவுதான் பெரிய வளர்ச்சி, எந்த வகையில் எந்த துறையில் வளர்ச்சி இருந்தாலும் விவசாயத்துக்கண்டு பல முக்கியமான இடம் வச்சுருக்காங்க, அதிகமான இடம் வச்சுருக்காங்க. விவசாயத்தை இன்னும் அதிகரிக்கிறதுக்கான திட்டங்களை கூட இந்த முறையாக கொண்டு வந்திருக்காங்களாம் சீனா. ஏன்னா அந்தளவுக்கு சீனா இந்த விவசாயத்தின் மீதும் உற்பத்திகள் மீதும், விவசாய உற்பத்திகள் மீதும், உணவு உற்பத்தி மீதும் மிகப்பெரிய அளவான கவனம் செலுத்துகிறாங்க. மலர்விழி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இதில் மலர்விழியில் உள்ள சிறப்பு என்னன்னு சொன்னால், மலர்விழி நம்மளுடைய வீடியோ பார்ப்பாங்க. சீனாவில இருந்து என்னோட வீடியோ பாக்குறாங்க. மலர்விழியை ஃபாலோ பண்ணுங்க. மலர்விழி நீங்க எப்படி தமிழ் படிச்சு கொண்டீங்க? தமிழ் கற்றுக்கொண்டீங்க? நாங்க பெய்ஜிங்கில் தமிழ் மொழியை படித்தேன். 4 வருஷமா தமிழ் படிக்கிறீங்களா? ஆனா நல்லா கதைக்கிறீங்க. ஆனால் நான் இலங்கை மற்றும் இந்தியாவுக்கு போகவில்லை. இலங்கை இந்தியா போகாமலே இங்க இருந்து தமிழ் படிச்சிருக்கீங்க? பெரிய குடும்பம். ரொம்ப பிடிக்கும். ஓ, வாய்ப்பு இருந்தால் நான் நிச்சயம் இலங்கை வாங்க, இன்னும் கொஞ்சம் தமிழ் படிக்கலாம். ஓகே ஓகே, நன்றி. குடைகளை தான் அப்படியே கவுத்து கொட்டி வச்சிருக்காங்க போல இருக்கு. மழை பெஞ்சாதான் அந்த மழைக்கு மழையெல்லாம் தண்ணியெல்லாம் அதிலே நிற்கும் போல. நல்லா இருக்குது. மதிய சாப்பாடு வந்துட்டோம். மதிய சாப்பாடுன்னா இது நாங்கள் இடையில சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது சாப்பாடு. இது இடையில ஏதாவது பசிக்கிற நேரத்தில் சின்னதாக சாப்பிடுவோம். என்னது இது? 3 பேரும் ஒரே வகையான ஆடை அணிஞ்சிருக்கீங்க. எங்க வாங்கினீங்க? இங்க சீனாவில் வாங்கினீங்களா? பாகிஸ்தான்ல வாங்கினீங்களா? ஓ, அழகா இருக்கு, அருமையா இருக்கு. 3 பேரும் யூனிஃபார்ம் மாதிரி போட்டிருந்தீங்க, அதான் பார்த்தேன். ஏதாவது எங்களுக்கு தெரியாம ஏதாவது யூனிஃபார்ம் போட்டிருக்கீங்களோன்னு நினைச்சேன். தேங்காய் சாறு, இளநீர் சொல்லுவோம் தமிழ்ல. நமக்கு தெரிஞ்சது இந்த காயும் அந்த காய் கூட தெரியாது. அந்த அப்படித்தான் நமக்கு தெரியுது. மதிய சாப்பாடு இதுதான் தம்பி, சாப்பிடு.
வாட்டர்மெலன் ஓகே ஆப்பிள் இது ரெண்டுமே நமக்கு தெரியும் சொல்ல தேவையில்லை அதை மட்டும் சாப்பிட்டு போயிட வேண்டியதான் கீரை ஓகே கோழி அது சிக்கன் ஓகே கோழிக்கறி எப்படி இருக்கு பாருங்க சரியா அவங்களுக்கு அந்த பேர் தெரியாதா பாதாமி பழம் ஓகே விருது ஓகே பாதாமி விருது பதமி ஆமா பாதாமி பழங்கள் அவ்வளோதான் இது இன்னொரு மேல நிறைய வேறுபட்ட வகைகள் மேலன் அங்கே காய்கறிகள் இருக்கு. நேரம் இப்போ 4 மணி ஆயிருக்கு. இப்போ இன்னும் ஒரு இடத்துக்கு போகிறோம். தொப்பி நன்றாக இருக்கு. இது இலவசமாக கிடைத்தது. இலவசமாக கிடைத்ததா? ஆமாம், எல்லாருக்கும் மாற்ற கொடுக்குறாங்களா? இது தொப்பி வந்து வெயில நல்லா பிடிக்குது. காரணம் என்னன்னா இங்கே இவ்வளோ வரைக்கும் நீளமாக இருக்காங்க, இங்கே வரைக்கும் நீளமாக இருக்குது, நல்ல நிழல் வருது, வெயில் வந்து நம்மளோட முகத்தை சுடாது, அந்த மாதிரி ஒரு தொப்பி தான் இது. ட்ரெயினில் போகிற மாதிரி இருக்குப்பா. இந்த வாகனம் கூட நல்லா இருக்கு. ஓ, பார்க்குறதுக்கு இவ்வளோ அழகாக இருக்கிற இந்த ஏரி ஆறு அப்படின்னு கூட சொல்லலாம். நான் உண்மையிலே இது இயற்கையாக உருவானது அப்படின்னு தான் நான் பார்த்தேன். ஆனால் இங்கே சொன்னாங்க இல்லை இது இயற்கையாக இல்லை, செயற்கையாக உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி. பாருங்கள், செயற்கை உருவாகின மாதிரியா இருக்குது. இல்லை, காரணம் வந்து இந்த பிரதேசத்தில் உள்ள மக்களுக்கு, உள்ளூர் மக்களுக்கு ஒரு ஏரி, அதாவது இந்த மாதிரி ஒரு நீர்நிலை வேணும் அப்படின்றதுக்காக உருவாக்கியிருக்காங்களாம். பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. இது யாருமே கண்டுபிடிக்க முடியாது, இது வந்து செயற்கையாக தான் உருவாக்கிறேன்னு சொல்லி. இந்த சாபுட்டா மாவட்டத்துக்கு பக்கத்துல ஒரு ரொம்ப பெரிய ஆறு, ஈலி ஆறு இருக்கு. அப்புறம் அந்த ஈலி ஆற்று இதுல இருந்து வந்த நீர் இந்த ஏரிக்கு கொடுக்குறாங்க. ஓ, அந்த ஏரி அங்கிருந்து இந்த செயற்கை ஏரிக்கு கொடுக்குறாங்க. இந்த ஏரியா பார்க்கும்போது நம்மளோட பிரதேசத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு பார்க், அதுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு ஏரி, அந்த மாதிரி தான் இருக்கு. இது அந்த மாதிரி அதே அசல் அதே போல இருக்கு. சீனாவில் படகு பயணமா? இது ரொம்ப வேகமாக இருக்கு, அப்புறம் மெதுவாக இயங்கும். இது மெதுவாக போகும். ஓகே, நான் ரெடி. சீனா விட்டு போகிறதுக்கு முதல்ல நான் சீனா மொழி படிச்சிருவோம் போல இருக்கு. காரில் போமா? கார் அதுக்குள்ள போகும். ஓகே, மனுஷன் வெறித்தனமா ஓடுது. பயந்துட்டீங்களா? வெறித்தனம் ஆயிடுச்சு. இவர்தான் மனுஷன், இவர்தான் அந்த டிரைவர். சிரிக்கிறா மனுஷன். எஸ், இரவு 8:19 இரவு சாப்பாடு சாப்பிட போகிறோம். வெளிச்சமாக இருக்கிறதுக்காக இரவு 8 மணி ஆகி சாப்பிடாம இருக்கலுமா என்ன? டீ, இப்படி தான் டீ குடிப்பாங்க சீனாவில். இது வந்து பால் டீ. சாப்பாடு பரிமாறும்போது பாருங்கள், இந்த மாஸ்க் போட்டிருக்காங்க. இந்த மாஸ்க் வந்து மாஸ்க் மாதிரி தெரியாது, ஒரு கிளாஸ் மாதிரி முன்னுக்கு இருக்கும். சாப்பாடு பரிமாறுறவங்க இந்த மாதிரி தான் போட்டிருப்பாங்க சீனாவில். இது சாப்பாடு தயாரிக்கிறவங்களும் இந்த மாதிரி தான் இருப்பாங்க. சரி, இரவு சாப்பாடை முடிச்சுட்டு நாங்கள் தங்குற இடத்துக்கு போய் கொண்டிருக்கோம். இப்போ நேரம் இரவு 9:30 ஆகிருக்கு. நாளைக்கு இன்னும் ஒரு பயணம் இருக்குது. அந்த பயணத்தில் என்னென்ன புதிய விஷயங்கள் இருக்குது அப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.赛星。